அவன் காஃபி சாப்பிட்டானா? இல்லம்மா, இனிமேதான் குடுக்கணும். சரி, நீங்க கொடுங்க, நானே போய் குடுக்கறேன். பாத்து, சூடா இருக்கு. நான் என்ன அவமானப்படுத்தினேன்? ஏண்டா அது என்ன ரதமா தேராடா? தெரு பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கடை கடையா பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மா, அவர் அப்படி எல்லாம் பேச வேணான்னு சொல்லு. அது என் தொழில். எது தொழில்? எதுவும் தொழில்? எதுவும் தொழில்னு கேக்குறேன். கிட்டார் வாசிக்கிறது என் தொழில். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? விலைவாசி அதிகமாயிடுச்சுன்னு பிரச்சாரம் பண்றாங்க, நமக்கும் சேர்த்தானே பண்றாங்க. ஆடுறாங்க, பாடுறாங்க. நாளைக்கே விலைவாசி குறைஞ்சிருச்சுன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதே விலை கொடுத்துதான் வாங்குன்னு சொல்வீங்களா? ஏண்டா ஊர்ல 1000 பேர் இருக்கான், உனக்கு மட்டும் ஏண்டா இந்த வேலை? தெருவுல ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் மூளை அடிச்சுக்கிட்டு போறது அசிங்கமா இல்ல? ஏன் இந்த பிறந்த நாளில் தாங்கள் பொழிந்த அருட்கொடைகளுக்காக தொடர்ந்து என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். இவனாலதான் நான் சாக போறேன். இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு இருக்காரு? தப்பு இல்லடா, பாவம். அந்த கோயில் வாசல்ல உனக்கு என்னடா வேலை? நான் ஒண்ணு அங்க சாமி கும்பிட போல. கோயில் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நான் உங்க அப்பான்னு நினைச்சேன். எங்க உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். ஏன் உங்க அப்பா அந்த வீட்டை வித்துட்டாரா? உங்களுக்கு எப்பவுமே இதே பேச்சுதான். அதெல்லாம் இல்ல, எங்க அப்பா உங்களுக்கு ஒரு வேலை பார்த்திருக்காரு. போன உடனே அப்பாயின்மெண்டா. என்ன ரேச்சல் இப்படி தலையில என்னடா ஒரு மாதிரியா பாக்குற? நான் யாரு மாமா? இந்த வீட்டு மருமகனா? இந்த வீட்டு நாய் மாமா, இந்த வீட்டு நாய். என்னடா சிரிக்கிற? என்னடா மரியாதை எல்லாம் தூக்கி போடுற? காரியம் பண்றது தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. நான் இப்படி ஒரு காரியம் பண்ணலனா கூட எங்க அப்பா நம்ப மாட்டாரு. ஆனா ஜான் இப்படி ஒரு காரியம் பண்ணான்னு தெரிஞ்சா ரொம்பவே இடிஞ்சு போயிடுவாரு. எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை எப்படிதான் சொல்ல போறீங்கன்னே தெரியல. டேய், அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். நீ இப்போ வேலையை பாரு. இல்ல ஜான், அப்பா கிட்ட. டேய், நீ என்னடா எனக்கு அட்வைஸ் பண்றது? நீ அண்ணனா நான் அண்ணனா? என்னங்க நீ சும்மாரு. பட உன்னோட விருப்பத்தையும் அறிவுரையும் கேட்க தயாரா இல்ல. கையெழுத்து தான் போட சொன்னோம். எதுக்காக இப்ப இந்த வீட்டை வைக்கிறீங்க? அப்படி என்ன அவசரம்? உன்ன மாதிரி தண்டசோறு சாப்பிடுறவனுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. யாரை பார்த்து தண்டசோறுன்றீங்க? மாசம் மாசம் என் சாப்பாட்டுக்கு நான் தான் காசு கொடுக்குறேன். சொல்லுமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேதா, நல்ல காரியம் நடக்கும்போது ஏண்டா இப்படி? பழைய முகவாசல் நுழைந்தவன் தானே, நிந்தையான வாழ்வில் அலைந்தவன் தானே. தந்தையை தாயை கணம் செய்தானே. தேவாதி தேவனே, இவள் உள்ளம் இவன் மீது சிலுவை நிழல் வேண்டுமே. இந்த ஏழை ராஜகுமாரன் உறவினை சுமந்தார். வேதா, நல்லவனா வாழலாம், எந்த பாவமும் செய்யாம கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவரை ஏத்துக்காம அவர் வழியில நடக்காம மோட்சத்துக்கு போக முடியாதுப்பா. யாராலையும் போக முடியாது. சிலுவை மரத்தின் சித்தாந்தம் உலகம் மறந்ததே, அன்பை மறக்கும் வேதாந்தம் தினமும் வளர்ந்ததே. பிரிவுகள்
போதிக்கும் வாழ்க்கையின் பாடங்கள் முடிவினில் போதும் சோகமே கீதங்கள் விடியலை மறந்திட்ட வானமா விவிலியம் மறந்திட்ட மாந்தரா அறிவை கொடுத்த போதி மரங்கள் பாவம் காய்கிறதே விழுதுகள் வெறுத்த ஆலமரங்கள் நாடும் சாகிறதே தாயும் தந்தையும் கணம் பெற்றார் நம்மாயுள் நீடிக்கும் இதை அறியா மனிதன் உயர்வடைந்தாலும் பாவம் சோதிக்கும் கிறிஸ்துவ தேவனின் கற்பனைகளில் நடந்தால் நரகமில்லை மரித்தும் உயிர்த்த கடவுளின் வழியை அடைந்தால் மரணமில்லை இரண்டாம்